ஏன் 4 வருஷம் அங்கே போணுச்சு? அப்போல்லாம் உங்களுக்கு முதல்ல இல்லையா? உங்கள்ட்ட ஸ்டாலின் இல்லையா? அப்போ 4.5 ஆண்டுகள் தமிழகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். இந்த வெறுப்பை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் இன்றைக்கு இதை போன்ற ஏதாவது பெயர் வைத்து சமாளித்து கொள்ளலாமா என்று எண்ணுகிறார்கள். நிச்சயமாக அது முடியாது. அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி 2026 எடப்பாடியார் தலைமையில் அமையும். ஆனா இப்ப விஜய் சொல்லியிருக்காருல்ல, 24 லாக்அப் டெத்துக்கும் நீங்க சாரி கேட்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு லாக்அப் டெத்துக்குள்ள மட்டும் சாரி கேட்கறீங்க. 4 வருஷத்துல 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் முதல்வர் சாரி கேட்கணும்ன்ற மாதிரி விஜய் போராட்டம். ஆமா, அது அவரை தான் கேட்கணும். ஸ்டாலின் கேட்கிறாரா இல்லைன்னா அவரை தான் கேட்கணும். நீங்க மக்களை காக்கக்கூடிய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் 4 ஆண்டுகள் 2 மாதம் மக்களை காத்தார்கள். அது நிரூபணமான உண்மை. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை, பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை, நெசவாளர்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாத ஆட்சியை தந்த தலைவர் எடப்பாடியார். அதைத்தான் இன்றைக்கு மீண்டும் நாங்கள் கூறுகிறோம். அதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமியின் பேருக்கு பல்டி பழனிசாமின்னு நீங்க இனிமேல் பேரு. சேகர் பாபு சொல்றதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அப்புறம் திரும்ப சேகர் பாபு யாரு? முதல்ல சேகர் அவர் எத்தனை அண்டர் பல்ட்டி அடிச்சு எங்க கட்சியில இருந்தவர் தான், எங்க கட்சியினுடைய. ஆமா, அவர் பல்ட்டி அடிச்சு அங்க திமுக போனவர். அவர் சும்மா தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பேசுகிறார்கள். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டோம்னா நம்ம வேலை கெட்டு போயிடும். ஓபிஎஸ் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, எந்த நிபந்தனையும் இல்லாம நாங்க அதிமுக சேரத்துக்கு தயாராக. இல்ல, எங்களை பொறுத்தவரை எங்களுடைய அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் தான் எங்களுடைய முடிவு. அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தின் முடிவு எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவு தான். நானும் தொலைக்காட்சியை தான் பார்த்தேன். அது போன்ற நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னால் எங்கு பார்த்தாலும் நடைபெறுவது ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. தவறு செய்பவர்களுக்கு இந்த ஆட்சியில் எந்தவித பயமும் இல்லாமல் போய்விட்டது தான் இதெல்லாம் காட்டுகிறது. அமித்ஷா கூட்டணி